ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காதல் கதை சொல்லட்டுமா அப்படின்ற படத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒண்ணு நான் சொல்லணும். மலர துடிக்கும் மொட்டுக்கு தெரியாது நான் மலர்ந்தால் அதற்கு மரணம் என்று. அதே போலதாங்க காதலும். காதலிக்கிற வரைக்கும் தெரியாது, காதலிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த காதலியால நீ என்னெல்லாம் கஷ்டப்பட போற அப்படின்றத இந்த கவிதை உணர்த்தும். ஆனா இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு ரேடியோல பேசுறாரு. ரேடியோல பேசிட்டு இருக்கும்போது லவ் ஸ்டோரியை கேட்கிறாரு. எதுக்காக அந்த லவ் ஸ்டோரி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு கதை இல்லாததால மத்தவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதே போல வந்த அந்த ரேடியோல வந்துட்டு பேசுறாரு. அது நிறைய பேர் போன் பண்ணி கரெக்டா பேசுறாங்க. நம்மளாம் ரேடியோக்கு போன் பண்ணா போகவே மாட்டேங்குது, ஆனா அவங்களாம் கரெக்டா தான் பேசுறாங்க. பேசும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆயிஷா அப்படின்றவங்க அப்படியே ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. அது வந்து ட்ரூ லவ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நக்குல் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு லவ் போயிட்டு இருக்கு. அது வந்து ஃபேக் லவ். ஃபேக் லவ்ன்றது கடைசியா வந்துட்டு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு வந்து படத்தை வந்துட்டு ஒரு ஹைப் கொடுத்து கொண்டு போறாங்க. இந்த ரெண்டு லவ்வும் மாத்தி மாத்தி அந்தந்த சீன்ஸ் வந்துட்டு போகுது. கடைசியில வந்துட்டு ஒரு லவ் சேருது, ஒரு லவ் பிரியுது. ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான முடிவா படத்துல வந்துட்டு சொல்றாங்க. ஒரு உண்மையான லவ்வை ஏத்துக்கிறது ஒரு சரியான முடிவு, ஒரு ஃபேக் லவ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றது சரியான முடிவு. நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகுதா இல்ல ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது இந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 14 வருது இல்லையா, அதனால அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு லவ்வர்ஸ் நிறைய பேர் படம் பார்க்க போகும்போது இந்த படத்தை வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல விஜய் சேதுபதியோட ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற படத்துல அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அவர் ஒரு பக்கபலமா வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி இல்ல அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு ஒரு மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனால விஜய் சேதுபதியை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு ரேடியோல பேசுறாரு. எப்போதும் போல நார்மலா அந்த மாவீரன்ல குரல் கொடுப்பாரு தெரியுமா, அதே போல இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு குரல் கொடுத்திருக்காரு ரேடியோ மூலமா. ஜெயராம் அவருடைய நடிப்பை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல கூட ஆழ்வார்க்கடியான் நம்பியா நடிச்சிருப்பாரு, சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதே போல இந்த படத்துலயும் ரொம்ப தத்ரூபமா முகபாவனைகளை வெளிப்படுத்தி ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன் லவ் பண்ணா அவருடைய மனசுல எப்படி அந்த லவ் வந்துட்டு முகத்துல காட்டுவாங்களோ அதே போல அவர் காட்டியிருக்காரு. அப்புறம் நக்குல் இன்னொரு பொண்ணு லவ் பண்றாங்க. அது ஜென்ரலா நார்மல் எல்லா படத்துலயும் பாக்குற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஹீரோவோட ஃபேஸ் மாறுது. அப்புறம் பார்த்தா பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல சைன் பண்றாங்க. இந்த பொண்ணை நான் ஒரு ப்ராடக்டா உனக்கு நான் தந்துடுறேன், நீ எனக்கு உன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதான் படத்துல ட்விஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை விஜய் சேதுபதி மூலமா வந்துட்டு எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அதோட அந்த பொண்ணு அந்த பையனை பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதே இடத்துல கயல் படத்துல வந்துட்டு கடற்கரையில ஒரு லவ் சேரும் தெரியுமா, அதே போல ஜெயராம் அவர்களும் அவருடைய காதலியும் ஒரு கடற்கரையில சேர்றாங்க. இதாங்க படம். இந்த படம் புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி, ஏற்கனவே நிறைய லவ் ஸ்டோரி படத்தை பார்த்தவங்களுக்கு இன்னொரு ஒரு லவ் ஸ்டோரியான ஒரு பிலிம். நீங்க வந்துட்டு போய் பாருங்க, படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. நம்ம இங்க உட்காந்துட்டு சொல்லலாம் இந்த படம் இப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான் இந்த படம் இது அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல, ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி ரிவ்யூ சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த படத்தை வந்துட்டு ஒரு டைரக்டர் எப்படி எடுப்பாருன்றது அந்த டைரக்டருக்கு மட்டும் தான் தெரியும். அது எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அந்த டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல அந்த டைரக்டர் சொல்ற கதையை நம்பி அதுல படம் போடுறா தெரியுமா, அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ள அவர் படுற பாடு அந்த ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். அந்த படத்துல நடிக்கிறாங்க பாத்தீங்களா மத்த ஆக்டர்ஸ், அவங்கள விட அந்த படத்துல நடிக்கிறான் பாருங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவனுடைய நிலைமை எனக்கு தெரியும். ஏன்னா ஐ ஆம் த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபார் நிறைய பிலிம்ஸ், ஓகேவா? அதனால ஜூனியர் ஆர்டிஸ்ட பத்தி நீங்க வந்துட்டு குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவன் வந்துட்டு ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லாம சினிமால நடிக்கணும்ன்ற ஒரே ஆசையில வந்து கிளம்பி அவன் காலையிலேயே ஷூட்டிங்க்கு வந்து 8 மணிக்கெல்லாம் அந்த ஷூட்டிங் வந்து உட்காந்துருப்பான். ஆனா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவன் சாப்பிடாம, சாப்பிடுறதுக்கு காசு கூட இல்லாம நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க. தங்குறதுக்கு சரியான ரூம் இருக்காது. அந்த ரூமே கிடைச்சாலும் அவங்க வந்துட்டு அதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு நிறைய வேலை செய்யணும். ரேப்பிடோ ஓட்டிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்புறம் வந்துட்டு மற்ற ரேப்பிடோ தான் அதிகமாக இப்போ ஓட்டுறாங்க. முன்னாடிலாம் வந்து ரேப்பிடோ வர்றதுக்கு முன்னாடி மற்ற தொழில் இந்த மாதிரி சென்ட்ரிங் வேலைக்கு போயிட்டு அதுல வர பணத்துல செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற டைம்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஷூட்டிங்க்கு வருவாங்க. நானே வந்துட்டு நான் நிறைய இந்த மாதிரி சென்ட்ரிங் வேலைக்கு அப்புறம்
பேக்கரிக்கு வேலைக்கு போயிருக்கேன். பேக்கரிக்கு வேலைக்கு போயிட்டு ஷூட்டிங் இருக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்டா வேலை வந்துட்டு ஷூட்டிங்க்கு வருவேன். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்மளும் ஒரு சினிமாவில் பெரிய ஆளா ஆயிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்துல நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஷூட்டிங்க்கு வராங்க. இதை பாக்குற ஏதோ ஒன்னு ரெண்டு சினிமாவில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு கட்டத்தை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் இல்ல 1 வருஷம், அதுதான் அவங்களுடைய அந்த ட்ரை பண்ற பீரியடாவே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களால ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால அவங்க வந்துட்டு திரும்ப அவங்களுடைய சாதாரண அந்த குடும்ப வாழ்க்கைக்கு வந்துருவாங்க. சினிமா அப்படின்றதுல ட்ரை பண்ணி நிறைய பேர் தோத்து போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க, அவங்களும் திரும்ப வந்துடுறாங்க. ஏதோ ஒரு சீரியல்ல நடிச்சு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைச்சு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போற நிறைய ஆர்டிஸ்ட் மத்தியில நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு திரும்ப வந்துடுறாங்க. அப்போ அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நடிக்க தெரியாதவங்களுக்கு நடிப்பை சொல்லி கொடுங்க, நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுங்க. நன்றி, வணக்கம்.